தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/7/2026 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் காலை 10:07 வரை பிறகு கார்த்திகை. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். இன்று கார்த்திகை விரதம். கந்த பெருமானை சொந்த பெருமானாய் நினைத்து வணங்கினால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் பக்கபலமாக நம்ம வச்சிருக்க வேண்டியது 12 அப்படின்னு. மாதங்கள் 12 இருக்குது. அதே மாதிரி கடிகாரத்தில் மணி 12 இருக்குது. ஜாதகத்தில் கட்டங்கள் 12 இருக்குது. முருகப்பெருமானுக்கு கரங்கள் 12 இருக்கிறதுனால தான் அள்ளி கொடுப்பதில் வள்ளலாக இருக்கான்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் 12 என்னென்ன அப்படின்னு சொன்னேன். ஒன்று, தன்னடக்கமாக இருக்கணும். அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடங்காமை ஆறுகள் உயித்து விடும்னு வள்ளுவம் சொல்லுது. ஆக ஒன்று தன்னடக்கத்தோடு இருக்கணும். எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு பெரிய புகழ் வந்தாலும் சரி, கண்ணதாசன்லாம் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். யார் வந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வார். தொலைபேசி எடுத்த உடனே என்ன விஷயம்னு கேட்க மாட்டார், என்ன செய்யணும்னு கேட்பார். அவரெல்லாம் தன்னடக்கத்தோடு வாழ்ந்தவர் கடைசி வர. ஆகையினால அது மாதிரியான தன்னடக்கம்ங்கிறது மனிதனுக்கு வேணும். சிலருக்கு அந்த கர்வத்தின் காரணமாக திடீர்னு குணங்கள் எல்லாம் மாறும். அப்படி மாறக்கூடாதுங்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும்னா இந்த 12ஐயும் கடைபிடிக்கணும். ஒன்று தன்னடக்கம், அடுத்து உறுதியான மனம். சொன்னேன், தளராத மனம் வேணும்னே. எதையும் ஒன்று சிந்திச்சு அதை செயல்படுத்துகிற போது அப்படியே தாவிடும். இது வேண்டாமே அதுக்கு போகலாமேன்னு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அழகால அந்த வேலைக்கு போகலாமேன்னு நினைப்பாங்க. அங்கேருந்து இப்படி வேற ஒருத்துக்கு இப்படி மனம் தாவிக்கினே இருக்குமா. தாவும் சக்தி உள்ளது. அதனால தான் அது நிலையான மனம், உறுதியான மனம் வச்சுக்கணும்னா தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி நடை போடலாம். அது மாதிரி அடுத்து சிக்கனத்தை கையாளணும்னு சொன்னேன். சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம சேர்த்து வைக்கிறது பின்னால் பெரிய அளவில் நமக்கு பலன் தரும்னு. அடுத்து சுறுசுறுப்பை பற்றி சொல்கிற போது தொடர்ந்து சொல்கிறேன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். பொதுவாக வேலை பார்க்கறது ஒருத்தருக்கு புத்தி 3 விதமான புத்தி இருக்கு. சிலருக்கு கற்பூர புத்தி, சிலருக்கு கரி புத்தி, சிலருக்கு வாழைத்தண்டு புத்தின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 3 புத்திக்கு என்ன வேறுபாடுனா, கற்பூர புத்தினா கற்பூரத்தில் நம்ம நெருப்பு வச்சோம்னு வச்சுங்க, தீக்குச்சி வச்ச உடனே பற்றிக்கிட்டோம். அதனால ஒருத்தர் ஒரு வேலை பணியாளர்கிட்ட ஒரு தகவலை சொன்னோம்னா, இதை மாதிரி நீ செய்யினா உடனே செய்யணும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டுவார். உடனே போய் செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டு வந்துடுவார். அதே வேலைக்காரர் கரிப்புத்தியில் இருக்காருன்னு வச்சுங்க, கரியில் நம்ம நெருப்பை வச்சோம்னா கொஞ்சம் ஊதி விடணும். முதல்ல வச்சு அதை பிடிக்கணும், புகையும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி அதை ஃபுல்லாக நெருப்பாக்கணும். அந்த கற்பூர புத்தி உள்ளவங்களை உடனே செயல்படுவாங்க. கரிப்புத்தி உள்ளவங்க ஊதி விட்டு அந்த கறி பிடிக்கிற மாதிரி 1க்கு 2 முறை சொல்லி உருவாக்கி விடணும். அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு செய்கிற ஆற்றல் அந்த புத்திக்கு இருக்காது. இன்னொன்று வாழைத்தண்டு புத்தி. வாழைத்தண்டில் நெருப்பு பத்துமா? நெருப்பு பற்றிக்காது. அது நம்ம என்னதான் நம்ம இதனாலும் வாழைத்தண்டு பசுமையாக இருக்கிற போது அதில் நெருப்பு பிடிக்காது. ஆகையினாலே வாழைத்தண்டு புத்தி உள்ளவங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் அது மூளையில் உரைக்காது. அவங்க செயல்படுத்துறதுங்கிறது ரொம்ப 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 தாமதமாகும். இந்த 3 புத்தியில் கற்பூர புத்தி இருந்துச்சுன்னா அவன் சுறுசுறுப்பாக வேலை செய்வார். வாழ்க்கையில் எறும்பின் சுறுசுறுப்பும் எருதின் உழைப்பும்னு சொல்லுவேன். அப்படி சுறுசுறுப்பாக இருந்தோம்னா தான் நம்ம ஆக்டிவாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு பணிபுரிகிற இடத்துக்கு போகிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க, ஆளை பார்ப்பாங்க, நல்ல ஆக்டிவாக இருக்காரு, இவரை வச்சுக்கலாம்பாங்க. அதனால சுறுசுறுப்போடு இருக்க கற்றுக்கிட்டோம்னா எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நமக்கு நல்ல வழி பிறக்கும், வெற்றி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நேர்மை. இந்த நேர்மைங்கிற மை தான் நமக்கு வேணும். வாழ்க்கையில நம்ம இளமையா இருக்கோம், முதுமையா இருக்கோம், எந்த மை வந்தாலும் நேர்மை என்ற ஒரு மை நம்மகிட்ட இருக்கணும். அதான் நாணயம்னு பேர் வச்சேன். நம்ம செலவழிக்கிற காசு இருக்கே, எதுக்கு நாணயம்னு வச்சாலும்னா நான் நயத்தோடு நம்ம இருக்கணுமா. நம்ம சொன்னோம்னா இத்தனாம் தேதி உனக்கு இதை கொடுத்துட்றேன் அப்படின்னா அந்த இதை கொடுக்கணும். வாங்கிய கடன் கொடுக்கணும். மாற்றி மாற்றி பேசக்கூடாது. எலும்பில்லாத நாக்கு இருவரும் பெறணும். அது மாதிரி நாணயமாக வாழணுங்கிறது தான் நாணயம்னே வச்சேன். நேர்மையாக நம்ம இருக்கணும். அதுக்கு அடுத்த கருத்து என்னன்னா நீதி. நீதிக்கும் தொடர்பு இருக்கு. நம்ம அந்த நீதியோட நம்ம வாழணுமா. நீதி, நேர்மை. அதுக்கு அடுத்தது கடமை தவறாமை. கடமை தவறாமல் எப்படி இருக்குது, கடமையை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்றேன். இந்த 12 கருத்துகளும் சொல்லிய பின்னாலே 12 கருத்துகளையும் அடக்கிய ஒரு அற்புதமான பாடலும் இருக்கு. அதை நம்ம நினைவில் வைத்துக் கொண்டால், இவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்தால் நம்முடைய வெற்றி நமக்கு பக்கத்திலேயே இருக்கும். வெற்றி தேவதை வீடு சேர்வாள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 3:46 வரை ராசிக்குள் சந்திரன். எனவே 4ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன், சுகாதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. தாய் மாமன் வழியில் கூட உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். போன் மூலம் பொன்னான தகவல் சேரும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். இன்று கிழமை, வெள்ளிக்கிழமை, அதிலும் இன்று கார்த்திகை என்பதனாலே இன்று கந்த பெருமானை நீங்கள் நினைத்து வழிபட்டால் நல்லது நடக்கும்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 3:46 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் உச்சம் பெறுகின்றார். மாலை நேரம் உங்களுக்கு மனதிற்கினிய நேரமாக விளங்கும். நினைத்தது நிறைவேறும். புதிய முயற்சிகளை மாலை நேரத்தில் செய்வது நல்லது. சந்திர மங்கள யோகம் இருப்பதனாலே கல்யாணம் போன்றவைகள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ திருமண வாய்ப்பு கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டால் இன்று வருகின்ற புதிய வரன்கள் உங்களுக்கு முடிவாகலாம். இடம்பூமி சேர்க்கையும் உண்டு. தொழில் லாபம் தரும் விதத்தில் அமையும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. 12ஆம் இடத்திலே சந்திரன். கொஞ்சம் விரயமானாலும் கூட நல்ல விரயமாகவே உங்களுக்கு இருக்கும். வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழ்வீர்கள். வளர்ச்சியை முன்னிட்டு இடம் மாறலாமா, வீடு மாறலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலே நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, நெருக்கடிகளை சமாளிக்க நீங்கள் வாங்கிய அந்த தொகையை இன்று கொடுத்து மகிழ்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு உச்சம் பெற்ற குருவால் அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். 6க்கு அதிபதி உச்சம் பெற்றிருப்பதனாலே எதிர்ப்புகள் ஒரு வழியாக உங்களுக்கு மறையும். எதிர்ப்புகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரம் குருபலம் மேலோங்கி இருப்பதனாலே நினைத்தது நிறைவேறும். அதோடு விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். ஒரு சிலருக்கு அயல் நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட பணிபுரிய அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, அஷ்டமத்தில் மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே பொருளாதார பற்றாக்குறை இன்று அகலும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சுக்கிரனோடு கேது இருக்கின்றார். வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. துன்பங்கள் தூர ஓட வேண்டுமானால், கொஞ்சம் நிலைமை சீராக வேண்டுமானால் வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று கந்தப்பெருமான் வழிபாடு உங்கள் கவலைகளை போக்கும். ராசியில் கேது இருப்பதால் புண்ணிய காரியங்களுக்கு கொடுத்து உதவுவீர்கள். புனித பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் நீங்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சி இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு அது வெற்றி பெறலாம். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு பகல் 3:46 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும். மாலை நேரம் கலகலப்பாக இருக்கும். காலை நேரத்தில் எந்த புது முயற்சிகள் செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இன்று கந்தப்பெருமான் வழிபாடு உங்கள் கவலையை தீர்க்கும். துலாம் ராசினியர்களே, இன்று பகல் 3:46 மேல் சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் காலை நேரத்திலேயே புது முயற்சிகளை செய்து விடுவது நல்லது. செல்வாக்கு மிக்க உங்களுக்கு எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாமல் போகிறதே என்று கவலைப்படுவீர்கள். ஆனால் காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே எதையும் துணிந்து செய்ய இயலாது. சிறு சிறு விரயங்கள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். இருப்பினும் செவ்வாயும் 8இல் இருப்பதனாலே கொஞ்சம் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் உதாசீனப்படுத்த வேண்டாம். அலுவலக பணிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். சுறுசுறுப்பை உடலில் தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று கிழமை வெள்ளிக்கிழமை, அதிலும் குறிப்பாக இன்று கார்த்திகை விரதம். கந்த பெருமானுக்கு உகந்த நாள். எனவே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டால் துயரங்களிலிருந்து விடுபட இயலும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் 7இல் இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடையாகலும். உடன்பிறப்புகளுக்கோ உடன் இருப்பவர்களுக்கோ உங்களுக்கோ ஏதேனும் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்று நினைத்தால் அதில் இருந்த தடைகள் இன்று அகலும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. அரசியல்வாதியாக இருந்தால் அரசியல் களத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. குறிப்பாக தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அதன் பார்வை 12இலும் பதிகிறது, 2ஆம் இடத்திலும் பதிகிறது. தனஸ்தானம் விரயஸ்தானத்தில் பதிகிறது. எனவே வருமானம் வரும், வந்தவுடன் செலவாகும். இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் சுபவிரயங்களை மேற்கொள்ள வேண்டும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் அல்லது கல்யாண சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்தலாம். இடமாற்றங்கள் உறுதியாகலாம். இந்த நாள் யோகமான நாள்.
மகர ராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கின்ற நாள். பாசத்தோடு படைக்கவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். சந்தித்த நண்பர்களால் உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கலாம். குருவின் பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். செய்ய மறந்த பணியை ஒவ்வொன்றாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, வியாபார விரோதங்கள் விலகும். போட்டி கடை வைத்தோர் விலகுவார்கள். இன்று இனிய நாள், நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அதிரடியாக சில மாற்றங்களை மேலதிகாரிகள் செய்வார்கள். சிறப்பாக செயல்பட்டு பாராட்டு மொழியில் நனையப் போகின்றீர்கள். 2இல் சனி இருப்பதனாலே கொடுத்த வகை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். 7இலே சுக்கிரன் இருப்பதனாலே மனைவி மக்கள் வெளியில் ஒரு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்ளும் நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்போடு உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே அமையும். கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். குருவின் பார்வை பதிவதனாலே தாய் தந்தையருக்குரிய மணி விழாக்கள், மன விழாக்கள், முத்து விழாக்கள், கட்டிட திறப்பு விழா, அதே போல சுபகாரியங்கள் எது நடைபெறாமல் தாமதமாக இருந்தாலும் அது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும். 3இலே செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறையும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.